ஒரு அழகான சந்தை. எங்கு பார்த்தாலும் விதவிதமான காய்கறிகளும் பழங்களும் குவிந்து கிடக்கின்றன. வழக்கமான சந்தையின் கூச்சல் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த கூச்சலுக்கிடையே சில வினோதமான காய்கறிகளின் சத்தங்களும் மெல்ல கேட்டுக்கொண்டு இருந்தன. உருளைக்கிழங்கு சொல்லியது, ஐயோ, என்னை ஏன் இப்படி தூக்கி தூக்கி எடை போடுறீங்க, தலையே சுத்துதுப்பா என்று சரிப்பாக சொல்லியது. அதற்கு தக்காளி, நீ வேற ஏன்பா, என்னை பார் எவ்வளவு சிவப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னு, எல்லார் கண்ணும் என் மேலதான் முதல்ல படும் என்று பெருமையாக சொல்லியது. கத்திரிக்காய் கர்வமாக சொல்லியது, என்னை கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு நீளமா அழகா இருக்கேன்னு, என்னை வச்சு தானே விதவிதமான ருசியான குழம்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. வெங்காயம் உற்சாகமாக, சும்மா இருங்க எல்லாரும், நான் இல்லாம என்ன சமையல் பண்ண முடியும்னு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுச்சு. இப்படி இந்த காய்கறிகள் தங்களுக்குள் பெருமை பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அமைதியாக ஒரு மூலையில் இருந்த வயதான கேரட் மெதுவாக இருமியது. ஏன்பா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலையும் ரொம்ப முக்கியம்தான், யாராவது ஒருத்தர் எல்லாட்டையும் சமையல் முழுமையடையாது என்று கேரட் சொல்லுச்சு. கேரட்டின் பேச்சை கேட்டதும் மற்ற காய்கறிகள் கொஞ்சம் அமைதியானார்கள். கொஞ்ச நேரத்துல ஒரு அம்மா அந்த கடைக்கு வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு காய்கறியையும் நல்லா உத்து பார்த்தாங்க. ஒவ்வொன்றையும் மெதுவா தொட்டு பார்த்து விலை பேசினாங்க. உருளைக்கிழங்க பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. உருளைக்கிழங்கு, ஆஹா, என்னதான் முதல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷமா கத்துச்சு. அடுத்து, இந்த தக்காளி எவ்வளவு சிவப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, சொன்னேன்ல, என்னத்தான் எல்லாரும் முதல்ல பார்ப்பாங்கன்னு. தக்காளிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காயை பார்த்து, இதுவும் பிரமாதமா இருக்கே, குழம்புக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் பெருமையாக, நான் மட்டும் என்ன சும்மாவான்னு சொல்லுச்சு. கொஞ்சம் வெங்காயம் போடுங்கன்னு சொன்னதும், பாத்தீங்களா, நான் இல்லாம அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு வெங்காயம் சொல்லுச்சு. அந்த அம்மா எல்லா காய்கறிகளையும் ஒரு அழகான கூடையில் போட்டுக்கிட்டு கிளம்புனாங்க. கூடைக்குள்ள இருந்த காய்கறிகள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. கேரட் அன்பாக சொல்லுச்சு, பாத்தீங்களா, நாம எல்லாருமே முக்கியம்தான். மற்ற காய்கறிகளும் ஆமாம்னு சொன்னாங்க. அன்றைக்கு அந்த சந்தையில் பேசும் காய்கறிகளுக்குள்ள ஒரு புது நட்பு மலர்ந்தது.